என்ன சொல்லுகின்றது, என்ன கருத்துக்கள் சொல்லுகின்றது, அதில் என்ன இருக்கின்றது, அதன்படி நடக்க துவங்கிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, வாழ்க்கையில் இன்பம், வாழ்க்கையில் உயர்வு. அருள் ஒளி நமது துயர்களை துடைக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் வர வேண்டும். துன்பம் வருகின்றதா, வருத்தம் வருகின்றதா, நம்ம அதை அனுபவிப்போம். அந்த துன்ப கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுதும் பெருமானை எங்க வேண்டும். அதற்குதான் அந்த அப்பர் அடிகளுடைய அந்த சமணர்கள் கடலில் கட்டி போட்டது மீண்டும் கரையேறத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. துன்பம் துன்பம் தழுவி அதோடு அப்படியே வீணா போகின்றோம் என்ற நிலை வந்த பொழுதிலும் அப்பர் மாறவில்லை. மாறாக ஒளியை வேண்டினார், இறைவனுடைய திருவடியை நினைந்தார், பொருந்தி இருந்தார், வேற எதுவுமே பொருந்தல். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்த பொருந்த கைதொழ கற்றுனில் பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவி. நல்ல துணை, அருந்துணை, தோன்றாத துணை நமசிவாயத்தை அடைத்தார், பொருந்தி இருந்தார், துன்பம் அவரை தொடவில்லை. நாமும் அடியார் பக்கம் பெருமக்களாகிய நாமும் இந்த 4வது பாடலிலே சுட்டறித்தல் பகுதியிலே இருக்கின்ற பாடலை பாருங்கள். பேசின் நாம் ஈசனேன் எந்த எந்தை பெருமானி என்று பலகாலும் பேசி, பலகாலும் என்று என்றே பேசி பேசிக்கிறார். பேசி பேசி பேசினா தொடர்ந்து பலகாலும் பேசியும் பூசி நல்ல உடம்பு முழுவதும் ஒத்துழைத்து 16 இடங்களிலும் பூசி அப்படியே மகிழ்ந்து அப்படி திருநீற்று எப்பொழுது தினந்தோறும் காலையில சாப்பிடும் போது, மத்தியானம் சாப்பிடும் போது, சாயந்தரம் சந்தியாவந்தத்தின் போது, நைட்டு இரவு உறங்கும் போது, எப்ப பார்த்தாலும் இந்த திருநீற்று வெளியில இருந்த திருநீரை பூசி 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 அவருடைய திருவடியை நினைந்து 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 மகிழ்கின்றோம். அதான் இந்த பாட்டுல சொல்றாரு. பேசிந்தமீசனி எந்தாய் எந்தை பெருமானி என்று என்றே பேசி பேசி பூசிந்தாம் திருநீரே நிறைய பூசி. கடவுள்கிட்ட போய் நிறைய வேணும்னு கேட்கிறோம். அந்த பிரசாதம் திருநீற்றை மட்டும் கொஞ்சோண்டு நெத்தி பூர்வத்துல கொஞ்சோண்டு வச்சுக்குவோம். சாமி கும்பிட்டாங்கன்னா துண்ணூறு பூசினாலும் யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா இருக்கட்டும்னு கொஞ்சோண்டு வச்சுக்குவோம். ஆனா கேட்கறத மட்டும் நிறைய கேட்கும். பூசிந்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தாள். பின்றா நேசம். தண்ணி ஒரு இடத்துல செவத்துல ஊத்துனா கிடுகிடுன்னு தெரிச்சு ஓடி போயிடும். அதே எண்ணெயை செவத்துல கொஞ்சோண்டு ஊத்தி பார்த்தோம்னா அப்படியே மெல்லமா மேடு பள்ளமா இருந்தாலும் மேட்டுல இறங்கி பள்ளத்துல இறங்கி அப்படி ஒரு இடம் விடாம அட்டச்சாப்புல அப்படியே கீழே அப்படியே வரும் எண்ணெய். அது மாதிரி இடையில விட்டு போகாம இடையறாத அன்பினால் வேறு எந்த பற்றையும் வேண்டாது அவனுடைய திருவடியே அடியார்கள் வணங்குகின்றார்களோ அந்த நேசத்திற்குத்தான் பின்றா நேசத்தால் பிறழாத நேசம். அப்படின்னு என்ன பொருள்? கடுமையா அதை தவிர வேறொன்றும் நல்ல உரைத்த மனத்தால் இறைவன் திருவடியை வணங்குவது, அதுதான் பின்றா நேசம்னு சொல்ற. பேசிந்தாம் ஈசனி எந்தாய் எந்தை பெருமானி என்று என்றே பேசி பேசி பூசிந்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று
என்று பின்ற நேசத்தாள் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே. என் பெருமானே, உன்னை போற்றுகின்றேன் என்று போற்றி போற்றி திருநீற்றை நிறைய பூசி இம்மி கூட குறையாத அன்பினாலேயே பாடி பரவசம் அடைகின்ற அடியார்களுக்கு இப்படிப்பட்ட அடியார்கள் அவர்தான் நல்ல அடியார்கள். இறைவனை தவிர வேற ஏதாவது ஒரு பேச்சை பேசினாங்கன்னா சரி நான் வர்றப்பா எனக்கு வேலை இருக்குன்னு நழுவிடுவாங்க நைசா. நீ கோயிலுக்கு போறியே, நீ பக்தி தானே, கோயில போய் பார்த்து கோயிலுக்கு போனியே உனக்கு என்ன நன்மை கிடைச்சிச்சு அப்படின்னு நக்கெல்லாம் ஒரு கேள்வியை எழுப்புனாங்கன்னா நமக்கு பிடிக்காது. அந்த அடியார்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படியே தம்பி கொஞ்சம் வேலை இருக்குன்னு அப்புறம் தான் பேசிக்கிறப்பான்னு பேச்சு கொடுக்காம வெளியில வந்துடுவாங்க. நம்ம எப்பவுமே அடியார்கள் கடவுள் உண்டுன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. நாம இறைவனை வணங்கிட்டு போயிட்டு இருக்கணும், நம்மோடு கூட வர்றவங்களோட தான் பேசணும், நல்ல அடியார்களோட தான் இதை பத்தி பேசணும். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட போய் நம்ம ஏட்டிக்கு பூட்டி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது சண்டையில தான் போயிருக்க. அதெல்லாம் வேணாங்கிற. நம்ம போய் ஒருத்தரை திருத்த வேண்டியது. கடவுளை அவங்களுக்கு திருத்தத்தை கொண்டு வந்துடுவார். நம்ம முழுவதும் இறைவனையே சிந்தித்திருக்கும். அப்படி சிந்தித்திருக்கின்ற அடியார்கள், அப்படிப்பட்ட அடியார்கள் எப்பொழுதுமே ஒன்னு தனியா பாடி பார்க்கணும். பேசின்தாம் ஈசனேன்பர் பேசின்தாம் எந்தாய் என்பர் பேசின்தாம் எந்தை என்பர் பேசின்தாம் எந்தை பெருமானே என்பர். இவ்வாறு என்று என்றே பேசி பேசி அவற்றை போனா இதை தவிர வேற எதையுமே பேச மாட்டார் இறைவனை. திருநீர் பூசினாலும் அப்பா மனுஷன் ஒரு இடம் விட மாட்டான். பூசின்தாம் திருநீரே நிறைய பூசி, திருநீரை நிறைய பூசிக்கிட்டு இப்ப எல்லாம் பிச்சை எடுக்க வருவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெருவுல பிச்சை எடுக்கிறதுக்கும் கடவுளை போய் சொல்ல வேண்டிக்கிட்டு திருநீரை பூசிட்டு நல்ல ஆளு திடகாத்திரமா இருப்பாரு, நல்ல அடியார் கோலத்தோட வருவாரு, பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிரு. என்னன்னு தெரியல, அவங்களுடைய முற்பிறவியினுடைய வினை பயனா என்னன்னு தெரியல. நம்ம அதுக்கு உள்ள போக வேண்டாம். சொல்றேன், சில பேர் அப்படிலாம் இருக்க. பூசின்தாம் திருநீரே நிறைய பூசி எம் பெருமானே எம் பெருமானே மாசற்ற மணிக்குன்றே மாசற்ற ஒளியே என்று என்று பின்றானே சத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே. இப்படி இறைவனை வணங்கி வணங்கி பேசி பேசி மீண்டும் பிறப்பு இல்லாத நிலையில் ஆத்மா அவனுடைய அருள் வெள்ளத்தில் பெரிய இன்பத்தில் திளைத்து கிடக்கின்றது. அந்த இடத்துக்கு போயிடுற. அது மாதிரி நான் பேராசை பிடிச்ச பயலாயிருக்கேன். எனக்கும் அந்த பிறப்பு இறப்பை அறுக்கக்கூடிய தகுதியை கொடுத்து என்ன ஆண்டாயப்பா, உன்னுடைய பெருமை, உன்னுடைய வண்ணம், உன்னுடைய மகிமை எப்படிப்பட்டது என்கின்ற. நான் கள்வன். ஏன்னா பேராசை இருந்தா நம்மளுடைய ஆணவம் அதிகமாயிடும். இப்ப பேராசைன்னு வச்சுக்குவோம், ஒரு குடும்பத்துல 2 பையங்க இருக்காங்க. தந்தையார் பொருளை தேடி வச்சிருப்பாரு. ஒரு 2 வீடு இருக்கும். ஒரு வீடு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும், ஒரு வீடு வேல்யூ குறைச்சலா இருக்கும். 2 பையனுமே இந்த நல்ல அதிக விலை உயர்ந்த நல்ல இடத்துல இருக்கிற வீட்டுக்கு தான் ஆசைப்படுவான். சண்டை போட்டுக்குவாங்க, பங்கே பிரிக்க விட மாட்டாங்க. முதுகெலும்பாட்டும் அவரவர்களுடைய மனைவி மக்கள் இருக்கும். அப்பா அந்த பெரிய வீட்டை தான் நீ வாங்கிட்டு வரணும், இந்த வீட்டை எனக்கு வேணான்னு, எனக்கு சொத்தே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்துருன்னு இவங்க சொல்லுவாங்க. சின்ன பிள்ளை வீட்டுல, பெரிய பையன் வீட்டுல நீ தான் மூத்த பையன், உனக்கு கொடுத்தது போதும், அவனுக்கு மரியாதை இந்த பெரிய வீட்டை இந்த நல்ல
பஸ் ஸ்டாண்டு ஓரமா நல்ல விலைக்கு போவோம், அதை வாங்கிட்டு வந்தாதான் வரும்னு பங்கு பிரிக்க விடாமலே சண்டை போட்டுக்கிட்டு ஆரம்பிக்கும் பாருங்க சண்டை. கடைசி வரல நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் நீ செத்தான்னு போயிடும் போக்கு. பொருளை நாடி போனால் அதான் ஆசைங்கிறது, பேரவா. அது மாதிரி தேவையில்லாத அந்த பெரிய ஆசை வந்துருச்சுன்னா அதுல இருந்து மீள முடியாது. பேராசைங்கிறாங்க. அது ஆணவம் கண்மம் மாயைக்கு உள்ள ஒரு அற்புதமான ஸ்ட்ராங்கா நங்கூரம் பாய்ச்சினது மாதிரி. சரி அண்ணன் தானே, சரி தம்பி தானே, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. ஆனா அப்படி விட்டு கொடுத்துட்டு போனவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கா. பிற்காலத்துல தம்பிக்கு நல்ல வீட்டை விட்டுட்டு அண்ணன் சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போயிடுவாரு. இவரை பிள்ளைங்க எல்லாம் திட்டம், ஏன்ப்பா உங்க தம்பிக்கு தம்பின்னு உயிரை விட்டு தம்பிக்கிட்ட அந்த வீட்டை விட்டுட்டு வந்தீங்களான்னு கடைசி வரலும் திட்டிட்டு இருக்குங்க. பார்த்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போய் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் காம்ப்ளெக்ஸ் என்ன, வீடு என்ன, கடை என்ன எல்லாம் ஓடி ஓடி வந்து அவர் இவர்கிட்ட இதுதான் வேணும்னு பிடிங்கிட்டு போனால இந்த வீட்டு மேல கடனை வாங்கி வச்சு கடன் சுமையில உட்கார்ந்து இருப்பாரு. விருத்தியாம்சத்துக்கு வராது. சாதாரணமா கலவைக்கெல்லாம் சொல்லணும், அது ஒண்ணும் விருத்தியாம்சத்துக்கு வராது. அதான் இல்ல சொல்ற விட்டு கொடுத்துட்டு இவரு என்ன சொல்றாரு, நான் விருத்தியாம்சத்துக்கு வராத சிந்தனையோடு பேராசை பிடிச்ச பயலா இருந்தேன், திருட்டு பயலா இருந்தேன், கல்வனேன். அவா வெள்ளம் கல்வனேனை. கொஞ்சம் நஞ்சம் பேராசையா? ஆத்துல வெள்ளம் அடிச்சுட்டு வந்தா எப்படி கரை புரண்டு ஓடுமோ அது மாதிரி பேராசை எனக்கு. அது வேணும் இது வேணும் எல்லாரும் என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க சும்மா போய் ரோட்ல நிக்கணும்னு நினைச்சு எல்லாத்தையும் குட்டிக்கு வாழ்ந்த பேராசைப்படுறேன் நான், கல்வன். அவா வெள்ளம் கல்வனேனை மாசு அற்ற மணிக்குன்றே எந்த அப்பா என் அம்மா மாசற்ற மணியே ஒளியே ஐயா, நீ எனக்கு செய்த உபகாரம் உன் ஒளியால் என் வினைகளை நீக்கினாள். ஆனால் என்னிடத்தில் இருந்தது என்ன? அவா பேராசை, கெட்ட புத்தி, திருட்டு பய புத்தி என்கிட்ட இருந்துச்சு. கல்வனேனை நீ நல்ல திருநீரு பூசி அப்பா அம்மா என்று பெருமானே என்று உன்னை பாடி பாடி பேசி பேசி திருநீற்றை உத்தூளித்து அணிந்து உன்னை போற்றி அந்த குறையாத பின்றா நேசத்தால் இருக்கின்ற அடியார்களுடைய பிறப்பை இறப்பை அறுத்து அவர்களை நீ ஆட்கொள்கின்றாய். ஒவ்வொரு அடியார்களும் இதை செய்து தன்னுடைய பிறப்பை தாண்டி உன்னிடத்தில் ஓடி வருகின்றார்கள். நான் அதை செய்யாமல் பேராசை கொண்டு அப்படியே ஆற்று வெள்ளம் அடித்து வருவது என்று பேராசையிலேயே பெரிய பேராசை கொண்டு கல்வனாக நான் இருந்து விட்டேன். மாசு அற்ற ஜோதி மணிக்குன்றே என் ஐயா என் அப்பா, என்னுடைய இந்த கெட்ட புத்தி உள்ள என்னையும் நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே என்கின்ற என்ன மணிவாசகருடைய அந்த கனிமொழியை வந்திருக்கின்றது. நாமெல்லாம் சிந்திச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கும். ரொம்ப பேராசைப்படலைன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசையே நம்மளால அதை விட்டுட்டு வர முடியல. நான் இவ்வளவு பேசுறேன், என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், சின்ன பையனுக்குன்னா நல்ல அந்தஸ்து பெரிய இடமா கிடைக்குமா, நல்ல பெரிய படிப்பா படிச்சிருக்குமா, அப்படிதானே பாக்குறேன். நம்மளுடைய நிலையில இருந்து ஒரு இதா போறோமே, போக்கு அந்த அந்த ஏதோ உள் மனசுக்குள்ள நான் பொண்ணு சாதாரணமா பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு இடத்த தேடிட்டு போயிட்டு இருக்கேன் மனசு. பையன் ஏதோ ஒரு நிலையில இப்படிப்பட்ட பொண்ணுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கானு, நான் இப்படிப்பட்ட வீட்டுலதான் சம்பந்தம் போடணும்னு நான் நினைக்கிறேனே. இப்ப இதெல்லாம் ஆசை தானே, அவ தானே, நான் ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லிட்டு இருக்கேன். எனக்குள்ள கோடான கோடி ஆற்று வெள்ளத்தை விட இன்னும் அதிகமாக புயல் காற்று மாதிரி அடிச்சு வர்றது மாதிரி இருக்கு எனக்கு அந்த ஆசை. அதெல்லாம் சும்மா நான் தான் அப்படியே வெளிப்படையா நான் ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் ஆசையை திறந்து கடவுள்கிட்ட வந்துட்டேங்கிறதெல்லாம் போய் அப்படிலாம் பார்த்தா ஒரு மனிதனுக்கு கூட ஒருத்தருக்கு கூட இறைவனால முக்தியை வழங்க முடியாது. ஆனால் இறைவன் கொஞ்சோண்டு எவ்வாறு இப்படி திரும்பி பார்த்தா போதும், ஆலயத்தை திரும்பி பார்த்தா போதும், ராஜகோபுரத்தை நின்று வணங்கினா போதும், சரட்டுன்னு உள்ள சுத்தி எடுத்து நமக்கு நன்மையை செய்யாதான் இதுல சொல்ற.
நல்ல பக்தர்களுக்கு நீ கொடுக்குற, என்னை போன்ற பேராசை பிடிச்ச பயலுக்கு திருட்டு பயலுக்கு நீ என்ன கொடுக்குற? உன்னுடைய உன்னுடைய பெருமையை நீ இப்படி வழங்குற பெருமையை நான் என்னன்னு சொல்றது, என்னன்னு சொல்லுவது? அந்தோ நான் எப்படி சொல்றது? கல்வேணியனே ஆட்கொண்ட வண்ணம் தான் என்ன என்று இந்த ஆன்மாவிற்கு அப்படியே அவர் உணர்த்துறார். எப்பா நீ கடவுள்கிட்ட போயிடு, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீ கடை தேற்றி விட்டுருவாரு கடவுள். ஆமா, சில வாத்தியார் இருப்பாங்க, டியூஷனுக்கு கொண்டு போய் இந்த வாத்தியார்ட்ட அந்த மக்கு பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டோம்னா அப்படி மெல்லமா பேசுவாங்க. அப்படி பேசி 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 படிக்கவே மாட்டேங்கிறோடனே பாஸ் மார்க் வந்துச்சு, நல்ல மார்க் வாங்க வச்சிருவாரு. மெல்லமா படிப்பா, அதை செய்ப்பா, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி மெல்லமா கொண்டு வந்துடுறாரு. அது என்னமோ அவங்களுடைய பவர். அது சில ஆசிரியர் மட்டும் போய் டியூஷன்ல சேர்ந்துட்டா போதும், அவங்களுக்கு வேண்டியதை பூரா அப்படியே கொடுத்து விடுவார். நல்ல பெரிய நிலை. இதெல்லாம் அருமையான பாடம். பேசின்தாம் ஈசனே எந்தை பெருமானே என்று என்றே பேசி பேசி பூசின்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றானே சத்தாள் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ளம் கல்வனேனே. மாத்தி படிச்சா நல்லா வரும். அவா வெள்ளம் கல்வனேனை மாசற்ற மணி குன்றே ஆண்டாய் எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. நம்ம சொல்லுவோம், ஏதாவது ஒரு வாழ்க்கையில நடந்ததுன்னா அந்த நேரத்துல கடவுள் மாதிரி அவர் வந்தாருங்க, வந்து எனக்கு அந்த இடத்துல அதெல்லாம் பண்ணி காப்பாத்தி அழைச்சிட்டு வந்துட்டாரு. அவர் வரலன்னா நான் மாட்டிருக்கேன் அப்படின்னு பேசிக்குவோம் இல்லையா? அது மாதிரி கடவுள் மாதிரி வந்தார். நாம நினைத்த கடவுளே வந்துருவாருங்க. கடவுள் மாதிரி என்ன வர்றது? நம்ம நினைக்காம நம்ம துன்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, நினைக்காம இருக்கும் போதே யாரோ ஒருத்தரை அனுப்பி வச்சு முன்னாடி எப்பொழுதோ கடவுளேன்னு நினைச்ச அந்த ஒரு நினைவுக்காக யாரையாவது அனுப்பி வச்சு நம்ம துன்பத்து கடல்ல இருந்து காப்பாத்தி விடுவார் இறைவன். என்ன நினைந்து நினைந்து உருகிட்டா அவனையே பாடி பாடி மகிழ்ந்தால் இறைவன் என்ன பண்ணுவார்? நம்மோடு இருந்து நம்மளுக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் தீர்த்து விடுவார். வினைகளை எல்லாம் தீர்த்து விடுவார். அதெல்லாம் பெரிய மகிமைங்க, பெரிய மகிமை. எல்லாம் என்ன இதுக்கெல்லாம் இப்ப இவ்வளவு நேரம் சிந்திச்சிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம இந்த மீட்டிங் ஆரம்பிச்சு 1:20 அதுல 1/2 மணி நேரம் ஆலய தரிசனம். இப்போ ஒரு 3/4 மணி நேரம் இந்த ஒரு பாட்டை சிந்திச்சிருக்கோம். 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. 1.25 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் ஆலய தரிசனம்னு வச்சுக்கோம். 3/4 மணி நேரம் ஒரு பாடலை சிந்திச்சிருக்கோம். இதுல இருந்து நாம எதை எடுத்து கொண்டு விட்டோம்? எதை எடுத்திருக்கோம்? அப்பா நினைத்தால் போதும், அவனை பேசினால் போதும், அவனை வழிபட்டால் போதும், திருநீற்றை பூசிக்கொண்டால் போதும், அப்படியே நம்மை காத்து ரட்சிப்பார். தயாரா இருக்கமா? திருநீற்றை நிறைய பூசி ஈசனே எம் தந்தையே என் தந்தைக்கும் முதல்வனே, இப்படியெல்லாம் பேசி பேசி பிறவி கடலில் நீந்தும் அடியார்களை ஆட்கொண்டு அவர்கள் பிறப்பை போக்கும் பெருமானி, உலக ஆசை வெள்ளத்தில் மூழ்கி வஞ்சனஞ்சம் கொண்ட கல்வனாகிய
என்னையும் நீ ஆட்கொண்ட தன்மைதான் என்னே என்று இந்த பாடலிலே கூறுகின்றார். நாமும் கொஞ்சம் அவனை நினைத்தால் நமது வினைகளெல்லாம் நீங்கும், நமது துன்பங்களெல்லாம் நீங்கும். அப்படியே இந்த பிறவியில் துன்பங்கள் தொடர்ந்தே வந்தாலும் என்ன இவ்வளவு நாள் தான் கடவுளை நம்ம இப்ப வேண்டது, துன்பம் கொஞ்சம் கூட குறையில்லை அப்படின்னா அவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு அவ்வளவு வினைகள் இருக்கு. அதை அவன் தாங்கிக் கொள்வான், அடுத்து பிறவி இல்லாத நம்மை அழைத்துக் கொள்வான் என்ற அந்த மகிழ்வோடு இறைவனையே நினைந்து மகிழ்ந்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி மீண்டும் இந்த பாடலை பாடி நிறைவு செய்கின்றேன். அதாவது மொத்த பாடல் வரிசையில இது 28வது பாடல். இந்த திருச்சதகம் என்பதிலே 24வது பாடல். இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே புத்தகத்தை வைக்கும்போது அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சுட்டறுத்தல் என்பதிலே இது 4வது பாடல். அதுதான் அந்த முன்னாடியும் பின்னாடியும் நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பர் எல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் நினைவு வந்தால் தான் நமக்கு அப்படி மனத்திரைக்குள்ள திருவாசக புத்தகம் ஒவ்வொரு பக்கமும் அப்படியே புரட்டணும். தினம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த முதல் இது என்ன தலைப்பு, சுட்டறுத்தல், மெய் உணர்தல், சுட்டறுத்தல், அறிவுறுத்தல், அந்த வரிசைப்படி நமக்கு மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். டக்குன்னு அந்த பாட்டு மனப்பாடம் ஆகும், அந்த ஃப்ரேம் நமக்கு தெரியும். இப்போ நம்மளுடைய வயல் இருக்கு, நம்மளுடைய தோட்டம் இருக்குன்னா அதுக்கு எல்லை நமக்கு தெரியுது இல்லையா, அந்த பக்கம் யார் இருக்கா, இந்த பக்கம் யார் இருக்கு, எப்படி அது மாதிரி இந்த திருவாசகம்னு சொன்னாலே அந்த புத்தகத்தை அப்படியே நடராஜ பெருமானுடைய திருமேனி படம் போட்டிருப்பாங்க திருவாசக புத்தகத்துல. அப்படியே நம்பர்லாம் போட்டு அப்படி பாடல்கள் பொழிப்புரைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து நினைவிலே பதிய வைத்துக் கொள்ளுவோம். அதான் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்மளாம் நிலம் வாங்கினா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் இல்லையா, அது மாதிரி மனசுக்குள்ள அதை வச்சு பொருந்துறது தான் திருவாசகம் எனக்கு சொந்தம்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது மாதிரி. அது ஒரு கற்பனை தான். அப்படி பண்ணி இந்த திருவாசகத்தோடு ஒன்றி இருப்போம், திருவாசகத்தை சிரசின் மீது சூட்டிக் கொள்வோம், திருவாசக சிந்தனையிலேயே என்றும் இருந்து திருவாசகத்திலேயே இறைவனுடைய ஓசையும் ஒளியும் இருக்கின்றது, அது நம் உள்ளத்தில் புகும், நமது எண்ணங்களை ஈடேற்றும், வாழ்வில் மேன்மை நிலையை அடைவோம் என்று கூறி இதுகாரும் இந்த இணைப்பிலே இருந்து கேட்டு மகிழ்ந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய